Hello friends, welcome to my channel PAVITHRA Tips and Tricks. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வெள்ளி பொருட்களை வந்து நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா பாலிஷ் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட். இது எங்க கிடைக்கும் அப்படினா நம்ம ஹோட்டல்ல பார்சல் கட்டறாங்க இல்லீங்களா அதுல இருக்கும். நம்ம ரோட் சைடு காளான கடையெல்லாம் இருக்குல்ல அந்த ஷீட் தான் நான் எடுத்து வச்சு யூஸ் பண்றேன். அத வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த பார்சல் ஷீட்டெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே லிக்விட் சோப், எந்த லிக்விட் சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட பேக்கிங் சோடா, நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதே சோடா தான். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு பாலிஷ் போட எடுத்து வச்சுருக்கேன் எல்லா வெள்ளி பொருட்கள்லையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுடலாம். நான் இன்றைக்கி தண்ணி ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் எடுத்தேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா பொருட்களையும் திருப்பி விடுறேன். எல்லா இடத்துலையுமே அந்த தண்ணி படுற மாதிரி எல்லாத்தையும் அடிக்கடி திருப்பி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுக்கும்போதே தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எல்லா பொருட்களும் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி விட தேவையில்லை. இதை வந்து நான் ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நான் இதே மாதிரி தான் வச்சுருந்தேன். இது நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போயே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஷைனிங் எல்லாமே வந்துருச்சு. இது கூட நான் அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆர்டினரியாக நம்ம வந்து வெள்ளி பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, சபீனா பவுடர், அதை யூஸ் பண்ணி நான் இன்னொரு டைம் வந்து எப்பயும் போல் நான் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா வெள்ளி பொருட்களையுமே நம்ம எடுத்து அதே மாதிரி சபீனா பவுடர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இதுக்கே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஷைனிங் கிடச்சிருச்சு. இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டவல் வச்சு ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வெள்ளி பொருட்கள் எல்லாமே ஷைனிங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பவுடர், அந்த பவுடரை வந்து நம்ம இது மாதிரி அந்த வெள்ளி பொருட்கள் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நாம் வந்து அதை இன்னொரு டைம் தொடச்சி விட்டுட்டோன்னா போதும். இதை வந்து நம்ம சீர்தட்டுலேயே வைக்கலாம். அந்த அளவுக்கு பலன்னு இருக்கும் நம்ம வெள்ளி பொருட்கள் எல்லாமே. இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம இந்த வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கவர் போட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்பயுமே இதே மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.